மனதில் ஒன்று மாறாதவரை வாழ்வில் எதுவும் மாறப்போவதில்லை. பிஎம் ஆக்டோட இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஏற்கனவே இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக நிறைய மெத்தடுகள் இந்த யூடியூப் முழுக்க இருக்குது, நிறைஞ்சு இருக்குது. ஒட்ட மேனிஃபெஸ்டேஷன்ன்றாங்க, 369 மெத்தட்ன்றாங்க, 5x55 மெத்தட்ன்றாங்க, குவாண்டம் ஜம்பிங்ன்றாங்க. எக்கச்சக்கமாக மெத்தடுகள் குவிச்சு வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி அஃபர்மேஷன் பண்ணுங்க, கிராட்டியூட் பண்ணுங்க, ஒப்பனை பண்ணுங்க, கர்மாவை கழியுங்க, மன்னிச்சு விடுங்க. எக்கச்சக்க மெத்தடுகளை கொட்டி வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து 10 மெத்தட் சொல்கிறதுக்காக நான் இங்கே வரல. இங்கே ஈர்ப்பு விதின்ற அந்த அடிப்படை விடயமே பலருக்கு புரியாமல் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம், பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. எடுத்த உடனே ஈர்ப்பு விதி. இன்றைக்கி நான் மரத்தை வச்சு இன்றைக்கி அதில் காய் பறித்து அந்த காயில் ஊறுகாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஈர்ப்பு விதி வேலை செய்கிறதில்ல. முதல்ல விதியெல்லாம் சொல்ல போகிறது யாருன்னு தெரியலைன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த பக்குவமே இருக்காது. முதல்ல நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் கஜர்தன் நாகரட்னம். நான் ஒரு லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். பிஎம் ஆக்டட் ஃபவுண்டேஷனில் நாங்கள் கிட்டத்தட்ட 3500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே, அவங்க வேறு வேறு காரணங்களுக்காக வேறு வேறு பிரச்சனைகளுக்காக வந்த ஸ்டூடெண்ட்ஸை, அவங்க 3500 பேரையும் எடுத்து ஒருத்தர் விடாமல் ஒரு மாதத்துக்குள்ள சக்ஸஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணதில்லை. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்குமே சக்ஸஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இன்கொயரி மட்டுமே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நான் இலங்கையை சேர்ந்தவன். இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து இப்போ கொழும்பில் வசிச்சிட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 தடவை இந்தியாவுக்கு வந்திருக்கேன், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, திருவண்ணாமலை, சிதம்பரம், தஞ்சாவூர், இப்படி நிறைய இடங்களில் நாங்கள் செஷன் பண்ணியிருக்கோம், சிறண்டை மீட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஎம் ஆக்டட் ஒவ்வொரு வேயிலுமே ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த கடந்த 4 வருடங்களில் நிறைய பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தின பிஎம் ஆக்டட் நிறுவனம் இன்னும் நிறைய பேரோட கனவுகளையும் ஆசைகளையும் அவங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையையும் அவங்களுக்கு பரிசளிக்கணும் என்றது மட்டும்தான் பிஎம் ஆக்டடோட ஒரே நோக்கம். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்றத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல ஈர்ப்பு விதியன்னா என்ன, இதை பற்றி கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ரெண்டாவதா ஈர்ப்பு விதி ஏன் உங்களுக்கு வேலை செய்யலைன்ற விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மூணாவது மிக முக்கியமாக ஈர்ப்பு விதியில் நீங்கள் செய்கிற பிழைகள் என்னென்னு உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். நான்காவதா உங்களை தடுக்கிற ஒரு 5 விஷயங்கள், இந்த சக்ஸஸில் இருந்தும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இருந்தும் உங்களை எது தடுக்குது அது சம்மந்தமான 5 விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அஞ்சாவதா ஆழ்மன அபிப்பிராயங்கள், அதாவது சப்கான்ஷியஸ் பிலீஃப் சிஸ்டம், அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு தெளிவொன்று உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆறாவதா பிரபஞ்சம் என்றா என்னன்றதை பற்றியும், பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயங்களை பற்றியும், ஏழாவதா மனதோட விதிகள் என்னென்ன, அது எப்படி உங்களோட வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துறன்றதை பற்றியும், எட்டாவதா இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யணும்னா என்ன மாதிரியான விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோட கோர். இதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ முதலாவதா ஈர்ப்பு விதின்னா என்னென்னு பார்ப்போம். ஈர்ப்பு விதின்றது ரொம்ப சிம்பிள். உங்களோட உணர்வுகளோடையும் உங்களோட எண்ணங்களோடையும் நீங்கள் விளையாடுற ஒரு விளையாட்டு. ஈர்ப்பு விதின்றது அது ஒரு விளையாட்டு. உங்களோட உணர்வுகளோடையும் உங்களோட எண்ணங்களோடையும் உங்களுக்கு விளையாட தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஈர்ப்பு விதியை
நல்லாவே பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நான் அதை மனதோட ஒரு விளையாட்டுன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர்னு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் உங்களுக்கான வேலைகளை எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஒரு ஃபைல் எடிட் பண்ணிக்கொள்கிறதோ, ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறதோ, உங்களுக்கு எப்படி ஒரு கம்ப்யூட்டர்னு யூஸ் பண்ணுறது தெரிஞ்சால் அதை பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும்னா என்ன தெரியணும்? எப்படி மவுஸை ஹேண்டில் பண்ணணும், எப்படி கீபோர்டை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இதே போல தான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜெந்திரம் உங்களோட மூளையும் அது சார்ந்த ஒரு சூட்சும பொருளாக இருக்கிற இந்த மனமும். ஏன்னா மூளை ஒரு பௌதிக பொருள், இங்கே இருக்க நீங்கள் கழட்டி காட்டிடலாம். ஆனால் மனம் அப்படி கிடையாது. அப்போ இந்த மனசை பற்றியும் இந்த மூளை எப்படி இயங்குதுன்றதை பற்றியும் எங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. எங்களோட அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை, எங்களோட ஸ்கூலில் எங்களோட டீச்சர்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை, எங்களோட நண்பர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பிறந்ததுலேருந்தே அது பாட்டுக்கு போகுது. எங்களோட பழகிறவங்க மாதிரி பழகிறோம், மற்றவங்கள பார்த்து சில விஷயங்களை செய்கிறோம். அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? நான் சரியாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்கேனா? இந்த இயந்திரத்தை சரியான வேலை ஹேண்டில் பண்ணுறேனான்னு ஒரு நாளும் நீங்கள் யோசிச்சு கொண்டதில்லை. இப்போ அடிப்படையிலேயே சில விஷயங்களை பார்ப்போம். நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க இல்லையா? சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்றது சாப்பிட்றதுல இருக்கிற ஒரு அடிப்படை விதி. எங்களோட உடலுக்கு அது உகந்தது கிடையாது. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பிட்றோம், இன்னும் 4 வேளை கூட சாப்பிட்றோம். ஆனால் நமக்கு இப்படி ஒரு அடிப்படை விதி இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு என்ன தெரியும், நான் சாப்பிட்றேன், இதில் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறோம். இரவு 7 மணிக்கு பிறகு நம்ம எங்களோட உடலுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? 9 மணி 10 மணி 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றோம், இது 1 மணிக்கு சாப்பிட்றோம். அப்போ இந்த உடம்பை எப்படி கையாளுறன்ற அந்த அடிப்படை விஷயமே நமக்கு தெரியாது. தண்ணி குடிக்கிறோம், தண்ணியை உட்கார்ந்து தான் குடிக்கணும், அது நமக்கு தெரியாது. அப்போ செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை, ரெகுலராக நம்ம ஒரு நாளைக்கு அதிக டைம் பண்ணுற ஒரு ஒர்க்கே எங்களுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியலன்னு சொல்லும்போது இந்த கண்ணுக்கு தெரியாத மனதை பற்றி எங்களுக்கு எப்படி முழுமையாக தெரியும்? அது தெரியாதால தான் எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு பிடிக்காததுகள், எங்களுக்கு பிரச்சனைகள், எங்களுக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் ப்ராப்பராக இந்த மைண்ட் எப்படி இயங்குதுன்னு தெரியலை. ஆனால் காலையில் எழும்பினதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் தூக்கத்தில் வர்ற கனவுகள்லேருந்து இந்த மனம் மட்டும்தான் இயங்கிக் கொண்டு இருக்குது. அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அது எப்படி இயங்குதுன்னு ஒரு நாளும் அது பக்கம் நாங்கள் ஒரு விழிப்புணர்வையோ அது பக்கம் எங்களோட கவனத்தையோ நாங்கள் செலுத்தினது கிடையாது. ஈர்ப்பு விதின்றது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுமென்னு உங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு இருந்தால் அது உங்களோட வாழ்க்கையில் ஈர்த்து கொள்ள முடியுன்றது தான் அதோட அடிப்படை விதி. எப்படி ஒரு பந்தை வானத்தை நோக்கி எரிஞ்சா அது எப்படி கீழே விழுதோ அது மாதிரியான ஒரு விதி தான் இந்த ஈர்ப்பு விதி. இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, எப்போ ஒரு மனம் ஆழமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போதும் அதை நோக்கி ஆர்வம் இருக்கும் போதும் அது கவர்ந்தெழுக்கும். ஈர்ப்பு விதின்றது உங்களோட வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டது நீங்கள் தான். உங்களோட லைஃப்பில் ஒருத்தர் உங்களை ஏமாத்திருக்காருன்னா அதை ஈர்த்து கொண்டது நீங்கள் தான். உங்களுக்கு ஹாப்பியான ஒரு நிகழ்வு வருதா, ஒரு மோசமான நிகழ்வு வருதா, அதை எடுத்துக்கொண்டது நீங்கள் தான். உங்களுக்கு பணம் வீணாக செலவழியுதா இல்லை நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்களா, ரெண்டுக்கும் காரணம் நீங்கள் தான். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தக்க வச்சுருக்க நிலைமை நல்லதோ கெட்டதோ அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்து கொண்டது தான். இப்போ சில பேர் நினைப்பாங்க, சில பேர் சொல்லுவாங்க என்னென்னு, ஆனால் நல்லது தானே நினைக்கிறேன், ஆனால் எனக்கே இப்போ கெட்டது நடக்குது. இப்போ நான் நினைக்கிறதா வர்றேன்னா நான் நல்ல விஷயங்களை தான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு மோசமான விஷயங்களும் எனக்கு பிடிக்காத விஷயங்களும் என் லைஃப்பில் வருதே. அப்போ அது எப்படின்னா அதை போக போக எப்படி எங்களோட மனம் எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு கேமுகளையும் ஒவ்வொரு பிளான்களையும் கொண்டு வருது, எதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் தடுத்துட்ருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ ஈர்ப்பு விதின்றது எங்களோட மனதோடையும் எங்களோட உணர்வோடையும் நாங்கள் விளையாடும் விளையாட்டு. எங்கள் லைஃப்பில் நல்லதோ கெட்டதோ நாங்கள் தான் கொண்டு வர்றோம். எப்போ ஒரு விஷயத்தை ஆழமாகவும் தீர்க்கமாகவும் நாம் முடிவெடுத்து இது வேணும்னு நம்ம அடம் பிடிக்க ஆரம்பித்தா அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ என்ன, இப்போ எனக்கு பிடிக்கும் BMW கார், சரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன், அதை எடுத்துக்கொள்ள போகிறேன், அதை பற்றி நினைக்க போகிறேன், இப்போ கிடைச்சிருமான்னு கேட்டால் அது கிடைக்கல.
இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள், ஈர்ப்பு விதி புத்தகங்களை படித்த நிறைய பேர், எத்தனையோ பேர் என்னோட பேசியிருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் வேலை செய்யுமா இருந்தால் இன்றைக்கி எல்லாருமே பணக்காரராக இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ ஈர்ப்பு விதி ஏன் எல்லாருக்கும் வேலை செய்யலை? முதலாவது, ஈர்ப்பு விதி வேலை செய்யணும்னா இந்த மனம், இந்த உணர்வுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மனம் வெறுமனே ஒரு பரிமாணம் இல்லை, அதுக்கு 4 பரிமாணங்கள் இருக்கு. மனம் 4 வகையில் வேலை செய்யும். அந்த 4 வகைகளையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மனம் சார்ந்து எந்த டைமில் இந்த மனதை எப்படி இயக்கணுன்றது உங்களுக்கு தெரியாது. ஈவன் மனசை கூட விடுங்களேன், இந்த மூளைக்கு ஒரு கேரக்டர் கிடையாது. இந்த மூளையே ஒவ்வொரு கேரக்டரில், அதாவது ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி இயங்குது. அப்போ நீங்கள் ஒரு எண்ணங்களை கொண்டு வரணும்னா எந்த சமயத்தில் அந்த மூளைக்கு அந்த எண்ணங்கள் கொண்டு போனால் அது மனசை போய் அடையும். இந்த மனம் எந்த சமயத்தில் இருக்கும்போது அது அந்த எண்ணங்களை எடுத்துக்கொள்ளும். அந்த எண்ணங்கள் எது சார்ந்து இருக்கும்போது அதை மனம் ஆழமாக பிடிச்சு கொள்ளும். இப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியறதில்லை. இப்போ நம்ம பிறந்தலேருந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். திடீரென்று இந்த ஈர்ப்பு விதி தெரிஞ்ச உடனே அது சார்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஒன்றுக்கு போயிடுறோம். அதை போயிட்டு எடுத்த உடனே மேனிஃபெஸ்ட் பண்ண போயிடுறோம். எங்களில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா? நான் இப்போ சரியாக இருக்கிறேன்னா, ஏன் மனநிலை சரியாக இருக்குதா என்றதை பற்றி எந்த கவனமும் நாங்கள் படுறதில்லை. நம்ம எடுத்த உடனேயே ஓகே, லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ண போயிடுது. நாங்கள் அதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, என்ன வேணும், இதுதான் நம்ம செய்ய போயிடுறோம். இப்போ எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டு கேட்பாங்க, சார் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுங்க. உங்களோட 40 வருஷம் லைஃப்பை வேறு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்து எனக்கு மாற்றிக்க முடியும்னா அப்புறம் நான் வேறு ஒர்க் பார்க்க போயிடுவேனே இல்லையா? எதுக்கு மைண்ட் கோச்சாக இங்கே உட்காந்துட்ருக்கேன்? ஏன்னா ஒருத்தங்க லைஃப்பை மாற்றுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஏன்னா 40 வருஷம் மிஸ்டேக்கை வித்தின் டேஸுக்குள்ளே மாற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக ஒரு 30-40 வருஷமாக நம்ம ஒரு பிள்ளைகள் ஒன்று பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு சடனாக இன்றைக்கி எனக்கு மாற்றம் வேணும், இன்றைக்கி எனக்கு அதில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும் நினைக்கிறதே முதல் தவறான விஷயம். சைக்காலஜி சொல்லுது, ஒரு விஷயமோட மனசில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டா அது 7 வருஷம் ஆகும் அந்த தாக்கத்திலிருந்து நம்ம வெளிவர்றதுக்குன்னு சொல்லி. அப்போ சில தந்திரங்களும் சில பயிற்சிகளும் கொடுத்து ஒரு சரியான வகையில் வழிகாட்டி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ எடுத்த உடனே உங்களில் கவனம் ஏற்படாமல் என்னில் மாறுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் எடுத்த உடனே ஈர்ப்பு விதி பயிற்சிகளுக்கு போகிறது தான் முதல்ல தவறான விடயம்னே நான் சொல்லுவேன். ஈர்ப்பு விதி வேலை செய்யாததுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். 2வது, அடிப்படை புரிதல் இல்லாமல். அது என்ன அடிப்படை புரிதல் இல்லை? இந்த மனம்னா என்னென்னு தெரியாது, இந்த பிரபஞ்சம்னா என்னென்னு தெரியாது, மனசுக்கு 12 விதிகள் இருக்குது அது என்னென்னு எனக்கு தெரியாது, பிரபஞ்சத்துக்கு சில விதிகள் இருக்குது அது என்னென்னு தெரியாது, நான் யாருன்ற தன்மை தெரியாது, இந்த கடவுள் யாருன்னு தெரியாது, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. இந்த தெரியாது 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 இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு தான் நான் எனக்கு தெரிஞ்ச இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ண போகிறேன். எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், எனக்கு நிறைய 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 கோடிக்கணக்காக காசு வேணும். ஆனால் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. அது அப்புறம் எப்படி அது ஒர்க் ஆகும்? அப்போ இங்கே மிக முக்கியமானது அறிவு. எல்லாம் சார்ந்திருக்கிற அறிவு. அந்த அறிவு இல்லாமல், அந்த மெய் அறிவு இல்லாமல் ஒருபோதும் இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யாது. அதுதான் நான் சொல்லிக்கிறது. அந்த மெய் அறிவு இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணிக்கொள்ள முடியாது. எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கணும். A to Z இந்த ஈர்ப்பு விதியில் என்னென்ன நடக்குது, என்னென்ன இங்கே எங்களோட பின்னுக்கு மனசுக்கு பின்னுக்கு என்னென்ன ஒர்க் ஆகிட்டுருக்கு, மனம் என்ன குணத்தோடு இருக்குது, நான் என்ன குணத்தோடு இருக்கேன், என்னோட அலைவரிசை எப்படிப்பட்டதாக இருக்குது. மிக முக்கியமான விஷயம் இந்த அலைவரிசை தான். இந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்காத விஷயங்கள், மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு எங்களோட அலைவரிசையை ரொம்ப நம்ம மோசமானதாக மாற்றிட்டோம். இப்போ திடீர்னு அந்த மோசமான அலைவரிசையில் இருந்துட்டு இப்போ நம்ம பிரபஞ்சம் ஒன்று சொல்கிறது எவ்வளோ பியூரான, எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? பிரபஞ்சம்ன்றது அந்த கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. இப்போ நான் ஒரு மோசமான அலைவரிசையில் இருக்கேன், பிரபஞ்சம் பியூரான நல்ல ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. இங்கே இருந்துட்டு அந்த பிரபஞ்சத்தை கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும்னு நம்புறீங்களா நீங்கள்? முதல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கிட்ட ஏதாவது ஒன்று பேசணும்னா அதோட அலைவரிசைக்கு நீங்கள் மாறணும். அதை பிரபஞ்சத்தை பற்றி பார்க்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்யாத காரணம். இது மிக முக்கியமான இன்னொரு காரணம் நம்பிக்கை. இல்லை நான் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன், நான் ஈர்ப்பு விதியை நம்புகிறேன், அது இல்லை.
யாரை நம்பி இதில் இறங்கியிருக்கீங்க? நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யாரை போய் பிடிப்பீங்க? அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? நீங்கள் நம்பி இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இன்னும் ஒரு 4 நாளில் கொடுக்கணும். இந்த 4 நாளும் நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்க முடியும்னா, ஒருவேளை காசு வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்ற டவுட் உங்களுக்குள்ள வரும் இல்லையா? அப்போ யாரை நம்பி அங்கே இருக்கீங்க? இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இப்படி பண்ணால் காசு வந்துடும், நீங்கள் செய்கிறீங்க, காசு வரலன்னு அவங்கள போய் கேட்க முடியுமா? ஒரு புத்தகம் ஒன்று படிக்கிறீங்க, நீங்கள் செய்கிறீங்க அந்த டாஸ்களை, காசு எதுவும் வரல, யாரை போய் கேட்பீங்க? இதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்போ உங்களுக்கு எங்கன்னா அங்கேயே உங்களோட ட்ரஸ்ட் உடைஞ்சிடுது, அங்கேயே உங்களோட நம்பிக்கை உடைஞ்சிடுது, பயம் வர ஆரம்பிச்சிடுது. ஒருவேளை இந்த நம்பி செய்கிறேன், வேலை செய்யாமல் போயிட்டா என்ன ஆகிடுமோ? ஏன்னா நாளைக்கு இக்கட்டிலும் அந்த சிக்கலிலும் போய் நிற்க போகிறது நான் தான்றது உங்களுக்கு தெரியும். அந்த பயம் மிக முக்கியமான காரணம் இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யாமல் இருக்கிறது. சரி, இப்போ ஈர்ப்பு விதியில் நீங்கள் செய்கிற பிழைகள் என்னென்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். அப்போ இந்த பிழைகளை சுட்டி காட்டும் போது நீங்கள் கொஞ்சம் தெளிவாயிடுவீங்க இந்த ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட விடயங்களில். அது என்ன பிழைகள்னா, இந்த ஈர்ப்பு விதி இன்னும் நினச்சிக்கிட்டு என்னென்னமோ எல்லாம் பண்ணுறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டிருக்க நிறைய பேர் ஈர்ப்பு விதியில் எத்தனையோ மெத்தடுகள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, 200 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் முடித்தேன், ஃப்ரீயாக ஒரு கோர்ஸ் முடித்தேன், நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் யூ, இந்த மாதிரி மெத்தடுன்னு செஞ்சேன். இப்படி சில விஷயங்கள் நான் ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தாங்க, நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எதுவும் ஒர்க் ஆகலை. கொஞ்ச நாள் போனோன்னே எனக்கு குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மன்னிச்சிடுன்னு எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மனம் எதை நினைச்சு சந்தோஷப்படும்? நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச பிழைகளையும் குறைகள் நினைச்சு அது நொந்து போயிருக்கும். அது அப்போ அது சக்ஸஸ் உங்களுக்கு கொண்டு வராது. சில பேர் சொல்லுவாங்க, பௌர்ணமி அன்னைக்கு நான் மொட்டை மாடிக்கு போய் காக்காவுக்கு சோறு வச்சேன். பௌர்ணமி அன்னைக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிறதும் அது பகல் நேரத்தில் போய் சோறு வைக்கிறதும் ஈர்ப்பு விதிக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியலை. கோயிலில் போய் நெய் விளக்கு வச்சேன். ஈர்ப்பு விதியில் கோயிலில் நெய் விளக்கு வைக்கிறீங்களா? அது ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு தொண்டு செய்கிறதுக்குள்ளே வருது. அதுக்கு ஈர்ப்பு விதிக்கு என்ன சம்பந்தம்? ஸ்விட்ச் வேர்ட்ஸ் செஞ்சேன். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்றது சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும், அதை நான் கண்டினியூவாக பணம் வர்றதுக்கு படிக்கிறதுக்கு. முதல்ல உங்களோட மனம், நீங்கள் உங்களோட இன்ன லாங்குவேஜில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட மனதுக்கு போகும். ஆங்கில வார்த்தைகளை அங்கே அதை எடுத்துக்கொள்ளாது. அது ஏதோ நீங்கள் இன்னும் டிகிரி படிக்கிறீங்கன்னு அதை நினச்சிக்கொள்ளும். ஏதோ இங்கிலீஷ் கோர்ஸ் ஏதோ படிக்கிறாங்க போல இருக்குது, அதெல்லாம் அதை டாஸ்க்காக எடுத்துக்கொள்ளாது. உங்களோட இன்ன லாங்குவேஜ் உங்களோட மனம் பேசுகிற மொழி எதுவோ அந்த மொழியில் தான் இங்கே டாஸ்க்களே செய்யணும். அது தெரியாமல் எலைட்டாக செய்கிறோம், ரொம்ப ரிச்சாக செய்கிறோம்னு நினச்சிட்டு சில பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க, இங்கிலீஷ்லேயே அஃபர்மேஷன் செய்வாங்க. தமிழாக்கள் தான். அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாமல் நம்ம அதை கணக்கில் கூட எடுத்துக்கொள்ளாது. அப்போ ஈர்ப்பு விதியில் செய்கிற பிழைகளில் மிக முக்கியமான பிழைகள் என்னென்னமோலாம் செய்கிறது. ஈர்ப்பு விதியில் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாது. யாராவது சும்மா யூடியூப்பில் ஒரு மெத்தடுன்னு சொல்லிடுவாங்க, ஒரு இலையோன்னு சொல்லி, இந்த இலையை, இந்த பிரியாணி இலையோ ஏதோ ஒரு இலையோன்னு எடுத்து இந்த இலையை இப்படி இப்படி பண்ணுங்க சரியாயிடும். பிரியாணியில் கரைக்கு வேணால் உங்களுக்கு உதவலாமே தவிர ஈர்ப்பு விதிக்கு அது உதவாது. நான் சொல்கிறேன், என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சேன், அந்த மாதிரிலாம் சொல்ல சிரிப்பு தான் வரும். ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்களுக்கு கவலையாக இருக்கும். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஒரு பர்சன்ஸை இப்படியெல்லாம் மக்கள் ஏமாத்துகிற மக்களும் இங்கே இருக்காங்க. ஒன்று யூடியூப்பில் வியூஸுக்காவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் 500 ரூபாயோ 600 ரூபாயோ வாங்கிட்டு அவங்களை இப்படி பண்ணுன்னு சொல்லி, ஆனால் எதுவும் ஒர்க் ஆக போகிறதில்ல. கடைசி 500 ரூபா தான் நான் கொடுத்தேன்னு விட்டு போயிடுறது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஒரு பிரியாணி சாப்பிட்ற காசு, ஒரு வேளை சாப்பிட்ற காசு, இந்த தலைமுடி வெட்டுற காசுக்கள் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னாலே அங்கே பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க உங்களை மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் கட்டிடும். இந்த பணத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அது ஏதோ கர்மான்னு அவங்க அனுபவிச்சுக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு சிக்கிக்கொள்ளாதீங்க. அது அவங்க கர்மா, அவங்க அனுபவிச்சுக்கட்டும். நீங்கள் எப்போவுமே விழிப்புணர்வோடு இருங்க. உங்களோட பிரச்சனை தான், நீங்கள் நம்பி போகிறீங்க சில இடங்களுக்கு, உங்களோட பிரச்சனை அந்த சூழ்நிலையாக இருக்குது, எங்கேயாவது ஒரு வழி கிடைக்காதான் இருக்கீங்க. நீங்கள் நியாயமாகவும் உண்மையாகவும் மனசார நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது உங்களுக்கான குரு உங்கள் முன்னுக்கு தோன்றுவார். நீங்கள் கஷ்டப்படவெல்லாம் வேணாம். ஆனால் நீங்கள் குழப்பத்தில், நீங்கள் பிரச்சனையிலும் சிந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனைக்கு இருக்கிற நபர்களை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க.
ஆழமாக நீங்கள் பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு, அதுக்கு பிரபஞ்சம் நான் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க தேவையில்லை, இந்த மனமென்ன உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஆனால் ஒரு உண்மை மட்டும் உங்களுக்கு தெரியும், ஒரு தர்மம் மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு இந்த சொல்யூஷன் எங்கேயாவது இருந்து பிறக்காதா? எங்களோட வாழ்க்கையில் சில இன்சிடென்ட்கள் நடந்திருக்கும் இல்லையா? ஒரு பிரச்சனை எந்த வழியிலுமே அதுக்கு தீர்வில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட குலதெய்வத்துக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்டயோ, சிவன்கிட்டயோ, முருகன்கிட்டயோ மனசார வேண்டியிருப்பீங்க. ஏதோ ஒரு தீர்வு அந்த சமயத்தில் இந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கா இல்லையா? அதுவும் ஈர்ப்பு விதி தான். உண்மையான நம்பிக்கை எப்பெல்லாம் அங்கே எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அங்கே இறைவன் கண்டிப்பாக இருப்பான். அப்போ எப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு தெரியும் போது உங்களோட குரு உங்கள் முன்னுக்கு தோன்றுவாங்க. அப்போ உங்களுக்கு பிழைகளும் விட அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, உங்களை கஷ்டப்படவும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ ஈர்ப்பு விதியில் நீங்கள் செய்கிற பிழைகள், இந்த கண்மூடித்தனமாக யூடியூப்பில் வர வீடியோவும் பிழையாக அந்த ஈர்ப்பு விதியையும் பயன்படுத்துறது, அந்த பிழையாக பயன்படுத்துறதுல இந்த 100 வருஷம் முன்னாடியிலேருந்து வர்ற அந்த திங்க் அண்ட் குரோ ரிச் புக்காக இருக்கலாம், த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்ற புக்காக இருக்கலாம், சீக்ரெட் புக்காக இருக்கலாம், இந்த மாதிரி புத்தகங்களே என்னை பொறுத்த வரைக்கும் பிழையானது தான். அது கொண்டிருக்க கருத்துக்கள் உண்மை, அது இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற அந்த கருத்துக்கள் உண்மை. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பழைய புக்குகள்னு சொல்கிறேன். ஒரு 100 வருஷமாச்சு. இன்றைக்கி ஆராய்ச்சிகள் எவ்வளோ வளர்ந்துருச்சு, இன்றைக்கி மனதை பற்றிய விஷயங்கள் எவ்வளோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ அந்த புக்குகள் உங்களுக்கு ஒருபோதும் உதவாது. அதுபோல தான் இந்த சுயப்பிரகடனம் செய்கிறது. சுயப்பிரகடனம் எழுதுறீங்க, இல்லை செய்கிறீங்க, இல்லை காலையில் எழும்பி உரத்த குரலில் சொல்கிறீங்க, எதுவும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்க போகிறது இல்லை. காரணம், இந்த மனம் நீங்கள் சொல்கிற இந்த விளையாட்டுகள் எதையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை. உரத்த குரலில் காலையில் எழும்பி எனக்கு பணம் வந்துன்னு சொல்லும் போதே உண்மையிலேயே பணம் வந்தவன் இப்படி பண்ணுவானா நீங்கள் சிந்திச்சிங்களா போதும் இந்த சுயப்பிரகடனம் வேலை செய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உண்மையில் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க, இல்லை நல்லா படுத்து தூங்கிடுவீங்க, இப்படி காலையில் எழும்பி சொல்லிகிட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ இந்த முறைமைகள் எல்லாம் இன்றைக்கி மாறணும். இந்த பழைய குப்பைகள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இல்லைன்னா கிடைக்காத விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க, கிராட்டிடியூட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிரபஞ்சமே எனக்கு கொடுத்த காருக்கு நன்றி. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? உங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா, பிரபஞ்சத்தை ஏமாற்ற பார்க்குறீங்களா? இல்லாததுக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இல்லாததுக்கெல்லாம் நன்றி எழுதுங்கன்னு யாரோ எங்கேயோ யூடியூப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், யாரோ நபர்கள் சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு புத்தகம் சொல்லியிருக்கலாம். நான் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்காதீங்க. அது நீங்கள் செஞ்சுட்டு வர்ற ஒரு கொஞ்சம் காலத்தில் ஒரு 4 மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதம் நல்லா இருக்கும், ஒரு 4-5 நாளுக்கு நல்லா இருக்கும். 4 மாதம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காரும் வராது, வீடும் வராது. அப்போ விரக்தி தான் வரும். உங்கள் மேலேயும் விரக்தி வரும், இந்த பிரபஞ்சத்து மேலேயும் விரக்தி வரும், நீங்கள் தவறாக செய்கிற செயல்பாடுகளால். அப்போ ஈர்ப்பு விதியில் செய்கிற பிள்ளைகள் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு கொள்ளாமல் அறகுறையாக அதை செய்ய போகிறது தான். அதுகளை செய்யாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற 4வது விஷயம், உங்களை தடுக்கிற இந்த 5 சக்திகள் இல்லை 5 விடயங்கள். இதுதான் இந்த நான் பேசிகிட்டு இருக்கிற விடயத்தோட மிக முக்கியமான பார்ட். என்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த லைஃப்லேருந்து வெளியே வரணும், இந்த கடல்லேருந்து வெளியே வரணும், முடியலையா? காசு சேமிக்கணும், எப்படியாவது பெரிய ஆளாக வந்துடணும், கனவுகள் மட்டும் இருக்குது, ஏதோ ஒன்று தடுக்குதா? நல்லாலாம் வந்துட்டு இருக்கும்போது வீட்டில் சண்டைகள் வருது, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது, இப்படிலாம் நடக்குதா? யாரும் செய்யணும் வச்சுட்டாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. அதுக்கு காரணம் ஒரு 5 விஷயம் என்ன நடந்தாலுமே உங்களை தடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அது என்னென்னா, 1 கர்மா, விதி, ஜாதகம், உங்களோட மனம், 5வதா நீங்கள். இந்த 5 பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. முதலாவது கர்மா. கர்மான்னு சொல்லும்போது இந்த ஜென்மத்தில் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய செயல்கள் செஞ்சுருப்போம். அந்த செயல்கள் மற்றவங்களை பாதிச்சதாக இருக்கலாம், சில செயல்கள் நாங்கள் செஞ்சுருக்கக்கூடாதுன்னு நம்மளே நினச்சி பார்த்ததாக இருக்கலாம். அதுக்கான தண்டனைகளாக இந்த கர்மா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எங்களோட செயல்களுக்கான பிரதிபலன் தான் இந்த கர்மா. இதையும் தாண்டி நம்ம இந்த பிறப்பை மட்டும் சொந்தம் கொண்டு அடித்து வரல இல்லையா, இதுக்கு முன்னாடி 1,00,000 பிறப்பு கொண்டு வந்திருக்கோம். இந்த பிறப்பு எங்களோட கர்மா அடிப்படையில் தான் நான் வருது. அப்போ அது திரும்பி 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 இன்னமோ நம்ம பண்ணி வந்ததால் அதுக்கு அனுபவிச்சுட்டு போகிறோம். அப்போ இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த கஷ்டங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு கேட்டால், இந்த பாட் உங்களை தடுக்கிற 5 விடயங்களோட இந்த பாட்டோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பற்றி. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுமா வேணாமான்ற நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது கேளுங்க. இந்த கர்மா உங்களை எப்படியுமே துரத்தும். நீங்கள் செய்கிற விஷயங்களுக்கு, நீங்கள் தெரியாமலோ செஞ்ச தப்புகளுக்கோ இல்லை செயல்களுக்கோ அது பின்னாடி துரத்திட்டு தான் இருக்கும். இந்த கர்மா ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யுது. 2வது விதி.
நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒன்று அது மாற்ற முடியாதது, அதெல்லாம் விதி. என்னதான் பண்ணாலும் அது அங்கே வந்து நிற்குதுன்னா அதை விதின்னு சொல்லுவோம். ஆமாம், இந்த விதியும் எங்களுக்கு ஒர்க் ஆகுது. 3வது கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகள்ன்றது நம்ம பிறக்கிற நேரம், பிறந்த திகதியை வச்சு, சில நட்சத்திரங்களை வச்சு உருவாக்கப்பட்டது. இந்த கிரக அமைப்புகள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எதுவுமே பண்ணலை, அப்படியே லைஃப் போயிட்டுருக்குன்னா, நீங்கள் போய்ட்டு உங்களோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன லைஃப்பில் கல்யாணம் ஆயிடுச்சு, எப்போ நீங்கள் சஃபர் ஆனீங்க, எப்போ நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்க அப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை உங்களோட வாழ்க்கையிலன்னா அதுதான் உங்களோட ஜாதகம் அப்படியே வேலை செய்யும். உங்களுக்கு சுயமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அது வேலை செய்யாது. அதுக்கு அடுத்தது இந்த அபிப்பிராயங்களோட மனம். இப்போ என்னதான் நம்ம செய்ய போனாலுமே எங்களோட இந்த மனம் கொண்டிருக்கிற அந்த தன்மை இருக்குது தானே, அது ஆழ்மன அபிப்பிராயங்களை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கொண்டிருக்கிற தன்மை உங்களை எலவு பண்ணாது. சில விஷயங்களை நீங்கள் செய்ய போகிற டைமே அது தடங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னதான் இந்த மனம் அலோவ் பண்ணி, இந்த கர்மா அலோவ் பண்ணி, ஜாதகங்களோ கிரக அமைப்புகளோ விதி எல்லாமே உங்களை அனுமதிச்சா கூட எதுக்கு நான் செஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு வேலை ஃபாலோ பண்ண லைஃப் மாறிடும் தெரியும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அந்த சோம்பேறித்தனம், பிறகு பார்க்கலாம்னோட தன்மை, கடைசியாக நீங்கள் இந்த 5 விஷயங்களும் தான் உங்களோட வாழ்க்கையை இன்றைக்கி இருக்க மோசமான நிலையில் வச்சுக்கிறது, இல்லை நீங்கள் மாறணும்னு நினைக்கும் போது தடுக்கிறது. இந்த 5ஐயும் நீங்கள் விழிப்புணர்வோடு ஓவர்டேக் பண்ணி வந்துட்டீங்களா இருந்தால் அங்கே தடுக்கிறதுக்கு வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த கர்மா விதி ஜாதகங்கள் அப்போ என் வாழ்க்கையில் வேலை செய்யுமான்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, யார்கிட்டே சொல்லாதீங்க. இந்த கர்மா விதி ஜாதகம் எல்லாமே வெறும் 7% தான் அதுக்கு இருக்கிற பவர். மிச்ச 93% இங்கே சக்தி இருக்கிறது உங்களுக்கும் உங்களோட எண்ணங்களுக்கும் மட்டும்தான். அப்போ இங்கே சக்தி இருக்கிறது எண்ணங்களுக்கா எனக்கான்னு கேட்டால் உங்களோட எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது உங்கள் எண்ணங்களோட சக்தி இல்லை, அது உங்களோட சக்தி, உங்களோட எண்ணங்கள் வடிவில் வெளிப்படுது. அப்போ நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் சக்தியுடைய பர்சன் நீங்கள் தான். உங்களுக்கு தான் அந்த 93% சக்தியும் இருக்கே தவிர இந்த கர்மாக்கோ விதிக்கோ ஜாதகத்துக்கோ ஆழ்மன அபிப்பிராயங்களுக்கோ அதை தடுக்கிற உங்கள் மனசுக்கோ கிடையாது. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த ஆழ்மன அபிப்பிராயங்கள்னு அடிக்கடி சொல்கிறீங்களே, இது என்னது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிறக்கிறீங்க இல்லையா, பிறக்கும்போது பிளாங்காக வாரீங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வளர்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 வயசு வரைக்கும் கப்புக்கன்னு சிரிச்சுட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க, ஆப்பிள் ஓரேஞ்சுன்னு சாப்பிட்டு ஊட்டியெல்லாம் விடுவாங்க. ஒரு 4-5 வயசு வரைக்கும் தான் முதல்ல அடி விழ ஆரம்பிக்கும். இன்னும் ஓவர் குழப்படியாக இருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எங்களோட செயல்களில் இது அம்மாட்ட சொல்லலாம், இது அப்பாட்ட சொல்லக்கூடாது, இது அப்பாட்ட கேட்கலாம், இது அம்மாட்ட சொல்லக்கூடாது. ஸோ ஒரு ஒரு விஷயங்களை வந்து பகுத்தறிய ஆரம்பிக்கிறோம். நினைவு தெரிஞ்ச நாள்னு சொல்லுவாங்க. எல்லாம் பிரித்து இப்படித்தான். அப்போ தான் எங்களுக்கு மனம் உருவாகுது. இந்த மனம் உருவாகும் போதே அது ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இவங்க இப்படித்தான், இவங்க இந்த மாதிரி தான், லைஃப்னாலே இப்படித்தான்னு எடுக்க ஆரம்பிக்குது. இதில் மேக்சிமம் சைக்காலஜி படி சொல்லணும்னா, உளவியல் சொல்லுது, ஒரு குழந்தை ஒரு 7 வயசுக்குள்ளே அதோட முக்காவாசி ஒரு 75% அபிப்பிராயங்களை அதோட மனதில் பதிய வச்சிருது. இந்த வாழ்க்கைனா இப்படி தானே அங்கேயே எடுத்துடுறாங்க. அம்மா பார்த்து லைஃப்னா கஷ்டப்படணுமா, காசுக்கு நான் சும்மா இருந்தாலே காசு வருமா, காசுக்கு கஷ்டப்படணுமா, கடன் வருமா இல்லையா, ஹெல்த் இஷ்யூஸ் வருமா இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கும், நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணால் சண்டை வருமா வராதான்றதெல்லாம் 7 வயசுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடுறோம். அதுக்கு அங்கால மிச்சம் ஒரு 25% தான் நம்ம ஒரு 25 வயசுக்குள்ளே எடுத்துக்கிறதா இருக்கும். அப்போ இப்படியான அபிப்பிராயங்கள் என்ன பண்ணுது, நான் என்னோடய வாழ்க்கையில் என்றாகும்போது அது அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்னோடய ஸ்டோரியை எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட, நான் என்னோட 24 வயசு வரைக்குமே நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஒரு ஹோட்டல் ஒர்க்குக்கு போனேன், நான் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கும்போது நான் மொத்தம் 16 மணித்தெல்லாம் வேலை செய்வேன். ஈவினிங் ஒரு 4 மணி 3 மணிக்கு வேலைக்கு போனேன்னா காலையில் 10 மணிக்கு தான் வேலையிலேருந்து வெளியே வருவேன். வெறும் இலங்கை காசுக்கு ஒரு 14,000 ரூபாய்க்கு அந்த வேலை பார்த்தேன். இது 2009-10 டைமில் பார்த்துருக்கேன். நான் கட்டாருக்கு வேலைக்கு போகும்போது வெறும் 900 ரியால், கட்டார் ரியாலுக்காக நான் ஒரு வேலைக்கு விசா எடுத்து அங்கே கட்டாருக்கு போயிருந்தேன். ஏன்னா இந்த மனசில் என்ன தோணுச்சுன்னா, நான் என்னோடய அப்பாவை பார்த்தும், என்னோடய சொந்தக்காரங்களை பார்த்தும், என்னோடய சித்தப்பா, என்னோடய மாமா அவங்களெலாம் பார்த்து கஷ்டப்பட்டால் தான் காசு கிடைக்கும், சும்மா எல்லாம் காசு வராது. இதை ரொம்ப ஆழமாக பதிய வச்சுருந்தேன்.
என்னைக்கு அது மாற்றினோ அன்னிலேருந்து நான் கஷ்டப்படலை. நான் எந்த கம்பெனியில் நான் ஒரு ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ணணும், அதே கம்பெனியில் நான் மேனேஜராக மாறினேன். அங்கே நான் சூப்பர்வைசராக நான் மாறினேன். அந்த கம்பெனியில் நான் ரூல் பண்ணுற ஒரு பர்சனாக மாறினேன். அதுக்கப்புறம் நான் விருப்பப்பட்ட மாதிரி அமெரிக்கன் கம்பெனியில் நான் ஜாயின் ஆனேன். ஸோ எப்பெல்லாம் எங்களோட அபிப்பிராயங்கள் எதையெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் என் வாழ்க்கையாக மாறும். இப்போ ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கொள்ளுங்க. என் 3 வீட்டுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அவன் டெய்லி கல்யாணம் பண்ணது வந்து சண்டை போடுறாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமே எனக்கு சண்டை தான் வரும். இப்போ நான் வந்து சில நோய்கள் சம்மந்தமாக பார்க்குறேன். நீங்கள் இந்த திடீரென்று பணக்கார ஆனவங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போவாங்க. அவ்வளோ காலமாக அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்காங்க. ஏன்னா பணக்காரன் ஆனாலே ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு அவங்க மைண்டில் போட்டிருக்காங்க. அதனால தான் பணக்கார ஆனவுன்னு அவனுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. 5 லட்சம் கொடுத்தேன், 10 லட்சம் கொடுத்தேன். இப்போ இதே மாதிரி எங்கிட்ட செஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 10-15 பேர் வந்து அந்த அபிப்பிராயத்தில் மாற்றி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்திருக்காங்க. காரணம், எங்களோட மனசில் எதெல்லாம் போட்டிருக்கோமோ தெரிஞ்சோ தெரியாமலோ, சில படங்களை பார்த்து போட்டிருக்கலாம். இப்போ உங்கள் லைஃப்பில் வர்ற ஒரு 5 பொண்ணுங்களை பார்க்குறீங்க, அவங்க எல்லாம் காசுக்காக ஏமாத்துறவங்கள பார்த்துட்டிங்க. உங்களோட மனசில் பொண்ணுங்கனாலே காசுக்காக ஏமாற்றுவாங்கன்ற அபிப்பிராயத்தை போட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வர்ற அத்தனை பொண்ணுங்களுமே காசுக்காக ஏமாத்துறவங்களா தான் இருப்பாங்க. இதனால தான் இந்த அபிப்பிராயங்கள் ரொம்ப முக்கியமானதும் இது எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வேலை சம்மந்தமாக ஒரு வேலையினால கஷ்டப்பட்டால் தான் காசு கிடைக்குன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தீங்கன்னா, இங்கே ஈர்ப்பு விதியில் வேலையை மேனிஃபெஸ்ட் பண்ணால் கூட அது கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையாக தான் இருக்குமே தவிர அது ஈஸியானதாக இருக்காது. அப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோன்னா, அந்த அபிப்பிராயங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒர்க் எடுத்து கொடுப்போம். நான் அப்படி எடுத்து கொடுக்கும்போது அந்த வேலையை கஷ்டப்படுற வேலையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தவே மாட்டீங்க. இப்போ நான் சில என்கொயரியெல்லாம் கேட்டிருக்கேன். ஒருத்தரோட அண்ணா பற்றி அவர் சொல்லியிருந்தார். அவர் இந்த யூடியூப்பில் வந்து அவங்களோட அண்ணா வந்து யூடியூப்பில் பார்த்து ஒரு வீடு ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. வீடு அவர் நினச்ச மாதிரியே நிறைய பணம் கொடுத்து இந்த வீடை வந்து அவர் கட்டினார், நிறைய கடன் வாங்கி கட்டினார். ஆனால் அந்த வீட்டுண்ட கடனாளி, அவர் வீடெல்லாம் கட்டிட்டார், நடந்துருச்சு. ஆனால் அந்த வீட்டுண்ட கடனாளியே அவர் அதே வீட்டில் அவர் சந்தோஷமாக வாழ முடியாமல் அந்த வீட்லேயே சூசைட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் வர்ற அளவுக்கு அவர் போயிட்டார். மோசமான முடிவெடுக்கிற நிலைமைக்கு அவர் போயிட்டார். காரணம், இந்த ஆழ்மன அபிப்பிராயங்களை சரி பண்ணாமல் ஈர்ப்பு விதியை பயன்படுத்த போனது. உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, உண்மையிலேயே அது அப்படி தான் ஒர்க் ஆகுது. பயன்படுத்த நிறைய பேர் நீங்களே உங்களோட லைஃப் இன்சிடெண்ட்டுகளை வச்சே நீங்கள் அதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். என்னோடய ஆழ்மன அபிப்பிராயங்கள் தான் என்னோடய லைஃப்பில் நான் ஈர்த்துக்கொள்கிற விஷயங்களை வருதே தவிர வேறு எதுவும் இல்லைன்றது. இந்த ஆழ்மன அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ளாமல் ஈர்ப்பதியை ஒருபோதுமே பயன்படுத்தாதீங்க. அடுத்தது பிரபஞ்சம். ரொம்ப முக்கியமான விஷயம். என்னத்தை கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுத்துரும். நான் கேட்குறதெல்லாம் பிரபஞ்சம் கொடுத்துரும். பிரபஞ்சத்தை நம்பித்தான் இருக்கேன், பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறேன், இவ்வளோ கதை பேசுகிறேன். உங்களுக்கு பிரபஞ்சம்னா என்னென்னு கேட்டால் இந்த கோள், இந்த நட்சத்திரம், இதெல்லாம் தான் பிரபஞ்சம்ன்றீங்க. நான் ஒரு புத்தகம் வெளியினேன்னா அந்த புத்தகம் வேறு, நான் வேறு. அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த புத்தகத்தில் நான் பேசுகிற மாதிரி ஜோக்கள் கொஞ்சம் இருக்கலாம், நான் பேசுகிற தன்மைகள் இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் நானாகிட முடியாது. அதுபோல தான் இந்த பிரபஞ்சம்ன்றது, உங்களை கண்ணால் காண்ற இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு படைப்பு. இந்த பிரபஞ்சக்கிட்ட ஒரு பிரயோசனம் இல்லை. இதை படைச்ச ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட நீங்கள் கேட்கணும். அவனை அறிஞ்சு கொள்ளாமல் உங்களால் ஒருபோதுமே இதில் ஈர்த்துக்கொள்ள முடியாது. இந்த பிரபஞ்சம்ன்றது என்னது, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது எங்கே இருக்குது, அதை அறிஞ்சு கொள்ளணும். அது எப்படி நான் ஒரு விஷயத்தை கேட்டால் அதுக்கிட்ட எப்படி போய் சேருது, அதோட மொழி என்னது. பிரபஞ்சத்தை பேசுகிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து 1வது ஃப்ளோரில் இருக்கீங்க, பிரபஞ்சம் 15வது ஃப்ளோரில் இருக்குன்னா ரெண்டோட ஃப்ரீக்வன்சியும் டிஃப்ரெண்ட். நீங்கள் 15வது மாடிக்கு போனால் மட்டும்தான் பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிறத கேட்கும். அதனால தான் நீங்கள் பிரபஞ்சம் எனக்கு கார் கொடு, எனக்கு வீடு கொடு, எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்வு கொடுன்னா அது பிரபஞ்சம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் பேசுகிறதே பிரபஞ்சத்துக்கு கேட்கல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் பேசுகிறதே பிரபஞ்சத்தை போய் சேரலை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்கிறீங்களே தவிர பிரபஞ்சத்தோட பக்கமே நீங்கள் தலை வச்சு கூட இன்னும் படுக்க ஆரம்பிக்கலை. அப்போ பிரபஞ்சத்தோட மொழி என்ன, இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது? இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்கன்னா, அவர் எந்த தெருவில் இருக்கார், அவர் யாருன்னு தெரிஞ்சால் அவர்கிட்ட நம்ம போய் கடன் வாங்க முடியும். அவருக்கு நம்ம யாருன்னு தெரியணும் இல்லையா? அதுபோல தான் பிரபஞ்சத்துக்கு உங்களோட தன்மை என்னன்னு தெரியணும், நீங்கள் யாருன்னு தெரியணும், உங்களுக்கு பிரபஞ்சம் யாருன்னு தெரியணும், அது எங்கே இருக்குன்னு தெரியணும். வெறும் படைப்புகளை வச்சுட்டு ஓகே இங்கெல்லாம் இருக்குது பிரபஞ்சம், இல்லை எல்லாம் நிறைஞ்சது பிரபஞ்சம், இல்லை அது ஒன்றுமே இல்லாதது பிரபஞ்சம், வெறும் வேர்ட்ஸுகளை வச்சுட்டு உங்களுக்கு அது ஒருபோதும் வேலை செய்யாத. நான் கேட்பேன், யார் சொன்னா இது? சார் நானே நினச்சிக்கிட்டேன்.
பிரபஞ்சம்னா இப்படின்னு யார் சொன்னா? பிரபஞ்சமும் கடவுளும் ஒன்று தானே சார்ன்னுவாங்க. யார் சொன்னா? நானே நினச்சிக்கிட்டேன் சார். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மைன்னு ஆயிடாது. அப்போ அதோட அடிப்படை தன்மையையும் அந்த அறிவையும் எடுத்துக்கொண்டா மட்டும்தான் இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிரபஞ்சம்னா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன ரூபமாக இருக்குது, இந்த படைப்புகள் எல்லாம் அந்த படைச்சதுக்கான காரணம் என்னது, அந்த பிரபஞ்சம் என்ன இங்கே கொண்டதுக்கான காரணம் என்னது, என்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன, என் பிறப்போட நோக்கம் என்ன, ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும்போது அது உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கும். நீங்கள் கேட்க கேட்க கொடுக்கும். அது இல்லைன்னே சொல்லாது. என்ன வேணுமோ, வீடு கார் இருக்குது, இப்போ ஓடி கார் வேணும்னு கேட்குறீங்களா, அது கொடுக்கும். ஓடிக்காரம் வந்துருச்சு, எனக்கு பென்ஸ் கார் வேணும்னு கேட்குறீங்களா, அது கொடுக்கும். அது எப்போவுமே உங்களுக்கு இது வேணா, இது உனக்கு கூடவா இருக்குது, அது எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. அதிகமாக ஆசைப்படுற அது சொல்ல போகிறது இல்லை. எவ்வளோ வேணால் கேட்டுக்கொள்ளுங்க. இன்னொருத்தங்க தீங்கிழைக்காமல், அதான் நான் சொல்லுவேன், இந்த பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளையாருங்க. இன்னொருத்தங்க ஹர்ட் ஆகாமல், இன்னொருத்தங்க மனசு நோகாமல் நீங்கள் என்ன வேணால் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு தப்புமே கிடையாது. அளவுக்கு மீறி ஆசைப்படலாம், ஒரு தப்புமே கிடையாது. ஒரு அளவுக்கு மீறி ஆசைப்பட 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 எல்லாம் கிடைக்க கிடைக்க ஒரு டைமுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஆசைகளே இல்லாமல் போயிடும். ஆசைகளை அழிக்கணும்னு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மைதான், ஆசைகளை அழிக்கத்தான் வேணும். ஆனால் ஆசைகளை துறக்கணும்னு நீங்கள் அழிக்க போனீங்கன்னா அது அழிக்கிறது கஷ்டம். திறந்து தான் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம். அடைஞ்சு அடைஞ்சு அழியுங்க, இது ஈஸியானவே. ஒரு பென்ஸ் கார் மேலே ஆசை இருக்கா, வாங்கிடுங்க. ஒரு 6 மாதம் ஆசை இருக்கு, 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த பென்ஸ் கார் மேலே இருக்கிற ஆசை போயிடும். ஒரு வீடு மேலே ஆசை இருக்கா, வீடை வாங்கிடுங்க, இல்லை கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டு மேலே இந்த ஆசை போயிடும். ஆசைகளை அடைஞ்சு அடைஞ்சு அழிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஆசைப்படுறதுக்கே நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம என்ன நினச்சாலும் கிடைச்சணுன்ற தன்மை நமக்கு வந்துடும். அப்போ பிரபஞ்சத்தை பற்றி அறிஞ்சு கொண்டு, பிரபஞ்சத்தை பற்றி அறிவு எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். அது சார்ந்து மனதோட விதிகள் 12 இருக்குது. 12 விதிகளையும் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. ஆனால் மனதுக்கு ஒரு விதிகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது என்ன விதின்னா, இப்போ மனதோட 4வது விதி என்ன சொல்லுது, ஒரு விஷயத்தில் நீங்கள் அட்டாச்ட் ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் பண்ணி திரும்பி 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 சில விஷயங்களை செய்ய பார்க்குறீங்க. இப்போ ஒரு பொண்ணு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, எனக்கும் என்னோட கணவருக்கும் ஒரு சில மனஸ்தாபம் பிரிஞ்சு போயிட்டாரு. அவர் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நான் ஒரு லைஃப் கோச் ஒருத்தவங்கள்ட்ட போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க அவரோட பேர் 1,00,000 தடவை எழுதுங்கன்னு. நான் எழுதி 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 அது ஒரு மாதிரி அட்டாச் ஆகி நான் பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டேன். அதுதான் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அட்டாச் ஆகவே கூடாது. அப்போது ஒரு விஷயம் ஆசைப்பட்டால் அது கிடைச்சிடும்ன்றது ஓகே. அதுவே நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்கன்னா அது கிடைக்காது. இதுதான் அந்த டிஃப்ரெண்ட். அதை கரெக்டான வேலை ஹேண்டில் பண்ணலைன்னா நீங்கள் அட்டாச் ஆகி அந்த விஷயத்தை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போயிடும். இதனால தான் அது அந்த மனதோட விதிகளை அழகான வேலை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் நடக்க முன்னே யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட மனதோட ஒரு விதி தான். நீங்கள் செய்ய போகிற விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் போய் ஜிம்முக்கு போகிறேன், ஒரு பர்சன்ட்டை போய் சொல்லி பாருங்கள், நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன். நாளைக்கு நீங்கள் ஜிம்முக்கே போக மாட்டீங்க, அந்த செயலை தொடங்கவே மாட்டீங்க. காரணம், எப்பவுமே செயல்களில் பேசுங்க, உங்களோட வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேசாதீங்க. இப்படி இந்த மனதோட 12 விதிகளை நீங்கள் தெரிஞ்சு கொண்டு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நீங்கள் பிழை விடாமல் பயன்படுத்திங்க. இந்த மனதோட 12 விதிகளும் என்னென்ன பிழை விடக்கூடாதுன்றது உங்களுக்கு இங்கே கற்றுக் கொடுத்துடும். கடைசியான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன், வழிகாட்டுதல், ப்ராப்பர் கைடன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே தேவை. நீங்கள் ஒரு 30-40 வருஷமாக லைஃப் வாழ்கிறீங்க. திடீரென்னு இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யணும்னா அது வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல உங்களில் மாற்றத்தை கொண்டு வரணும். எங்களில் என்ன சரி என்ன பிள்ளைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பார்க்குற ஒரு கண்ணாடி இங்கே கிடையாது. அப்போ அதுக்குன்னு படித்து அந்த நாலேஜ் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்கள தான் மைண்ட் கோச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை கணக்கிடுவாங்க, உங்களோட மைண்டுக்கு ஒரு மெப்பன் உருவாக்குவாங்க. இப்போ நான் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 டாஸ்க் கொடுப்பேன். ஒன்று, அவங்க வாழ்க்கை என்னத்தை கடந்து வந்திருக்குன்றத ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டாஸ்க். 2வது, அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, அவங்களோட ஃப்ரீக்வன்சி சரியாக இருக்கா இல்லையா. இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்றது மூலமாகவே அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதை சரியாக எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு குயிக்காக ஒரு 1 மந்த்லேயே அந்த சக்ஸஸ் எடுத்து கொடுத்துட முடியும். அப்போ இங்கே ப்ராப்பராக ஈர்ப்பு விதியில் செய்கிற பிள்ளைகளை செய்ய விடாமல் நம்பிக்கை வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ நாளைக்கு அந்த விஷயம் வேலை செய்யலைன்னா நான் சார் நான் கொலரை பிடிச்சி கேட்டலாம்ன்ற நம்பிக்கை அங்கே வரும். அப்போ அதனாலேயே உங்கள் கண்ணு முன்னுக்கு ஃபிசிக்கலாக உங்கள் பிரபஞ்சத்தை நீங்கள் பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு குரு உங்கள் கண்ணு முன்னுக்கு இருக்கார். அவர் உங்களுக்கு ஃபோனில் சொல்லிக் கொடுக்குறாரு, வீடியோ காலில் உங்களுக்கு கைட் பண்ணுறாரு, நேரில் கைட் பண்ணுறாரு.
அப்போ அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எப்படியும் ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஃபிசிக்கல் பர்சன் அங்கே இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டால் எனக்கு ஒரு தீர்வு வந்துடும். இது வேலை செய்யலன்னு அவரை போய் கேட்டுக்கலாம், அந்த நம்பிக்கை இருக்குது. அப்போ அதனாலேயே அது கரெக்டான வேல ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வெறுமனையே கண்மூடித்தனமாக ஒவ்வொரு விஷயங்களை செய்ய போகக்கூடாது நம்ம, இல்லையா? ஒரு வீடு கட்ட போகிறோன்னா எனக்கே சுவர் எழுப்பு தெரியும், நம்ம சுவர் எழுப்புறது சரியில்லை. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு இன்ஜினியரை எடுப்பீங்க. ஒரு அதை இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வேணும். உடம்பு சரியில்லைன்னா ஆகுது, என்ன பண்ணுறீங்க? நானே டேப்லெட்டை போட்டு நானே குடிச்சிட்டு படுக்க மாட்டோம், இல்லையா? டாக்டர்கிட்ட போகிறோம், அவர்கிட்ட போய்ட்டு எங்களோட பிரச்சனைகளை சொல்கிறோம், அவர் அதுக்கு மருந்து கொடுக்குறாரு. அப்போ அந்தந்த விஷயங்களுக்கு அந்தந்த நபர்களை நாடணும். ஆனால் அந்த மனமண்ணு வரும்போது எல்லாருமே சைக்காலஜிஸ்டாக மாறிடுறாங்க, எல்லாருமே மைண்ட் கோச் ஆகிடுறாங்க, இல்லையா? அப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அப்போ ப்ராப்பராக இவங்க தான் சரியானவங்க, இவங்ககிட்ட போனால் தீர்வு எடுக்கணும்னு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவங்கள கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சரியான தீர்வு வரும். பிஎம்எக்டெட்டில் இந்த ஈர்ப்பு விதி ப்ரோக்ராமை ஆகர்ஷண நியதி என்ற பேரில், ஏன்னா ஈர்ப்பு விதி என்ன தான் எல்லாரும் வேறு விஷயங்களை சொல்லி அந்த பேரை கெடுத்து வச்சுருக்காங்களே. அப்போ ஆகர்ஷண நியதின்றதை 5 நாள் ஆன்லைன் வகுப்புகளை நாங்கள் செய்கிறோம். நேரடி வகுப்புகளும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இருந்தால் நேரடி வகுப்புகளும் செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, உடல்நல பிரச்சனைகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு கனவுகள் இருக்குது, அதை எப்படி அடைஞ்சு கொள்றதுன்னு தெரியலைன்னா முதல்ல எங்களுக்கு கால் பண்ணி இன்கொயரி பண்ணுங்கள். இப்படி எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் கட்டணங்கள் கிடையாது. நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி டைம் ஒன்று எடுத்துகிட்டு எனக்கு என்னோடய பிரச்சனைகள் என்னென்னு சொல்லினீங்கனாலே இது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுதுக்கான காரணம்ன்றது உங்கள் லைஃப் மேப்பை வந்து தெளிவாக சொல்லிடுவோம். அப்போ சொல்லும்போது உங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துடும். இவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான தன்மை தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான தீர்வும் தெரியும், இவங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். எனக்கு 19 அந்த தீர்வை கொண்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு அனுபவங்களை கொண்டு இருக்கீங்க. நான் 19 வயதில் வந்து சொல்லும்போது எனக்கு உங்களை யாருன்னு தெரியலை, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலை. ப்ராப்பராக 1 to 1 அழகாக கைடன்ஸ் ஒன்று கிடைக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து ஈஸியாக வெளிவந்துட முடியும். நீங்கள் திரும்பியும் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே உழண்டு கொண்டு இருக்க மாட்டீங்க. இதில் நான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆழமான நம்பிக்கைகளையும் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தந்திருக்குன்னு நம்புகிறேன். பிஎம்எக்டெட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மூலமாக இந்த விஷயம் நிறைய பேரை போய் சேரும். உங்களோட மனசில் தோன்ற விஷயங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.